வெள்ளிக்கிழமை எந்தெந்த மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு அப்படின்றதுதான் பார்க்க போறோம். வழக்கம் போலதாங்க தூத்துக்குடிக்கு நாளைக்கும் லீவ் விட தான் போறாங்க. ஆனா நல்லா கவனிச்சுக்கோங்க, கல்லூரிகளுக்கு தூத்துக்குடியில நாளைக்கு வழக்கம் போல செயல்படலாம். இல்ல விடுமுறையை அறிவித்து விட்டு சனிக்கிழமை விடுமுறை ஆஸ் யூஷுவல். மண்டேலேருந்து எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்மே பாத்தீங்கன்னா நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்துல நிவாரணம் நடைபெறக்கூடிய கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் நாளைக்கு விடுமுறை அறிவிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. இல்லை என்றால் ஒட்டுமொத்தமாக பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்துடைய கலெக்டர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, நாளைக்கே பள்ளிகளை திறப்பதற்கான வேலைகளை நாங்கள் செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாரு. தென்காசி ஏற்கனவே ஆஸ் யூஷுவல் லீவ் சொல்லிட்டாங்க. கிளிப்பு பார்த்திருப்பீங்க. டெல்டா மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல ஒரு பரவலான மழை பொழிவு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது ஒரு பனிமூட்டமா காலையிலிருந்தே கண்டினியூஸா மழை டெல்டா மாவட்டங்கள்ல, நாகப்பட்டினமா இருக்கட்டும், திருவாரூரா இருக்கட்டும், தஞ்சாவூரா இருக்கட்டும், மயிலாடுதுறையா இருக்கட்டும், இந்த மாவட்டங்கள்ல எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல தொடர்ந்து ஒரு பரவலான மழை பொழிவு பொழிந்து வருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. நான் சொல்றது இது ஃபுல் அண்ட் ஃபுல் டெல்டா மாவட்டங்கள்ல, தென் தமிழகத்திலையும் கூட சில இடங்கள்ல மழை இருக்கு. ஆனா மழையை காட்டிலும் மழை வெள்ள நிவாரண பாதிப்பு சில இடங்களில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் காரணமாக. ஏன்னா பல மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னும் ரெக்கவர் ஆகல. குறிப்பா தூத்துக்குடி மாவட்டம் இன்னமும் முடங்கி இருக்கு. இன்னமும் சில இடங்கள்ல மின்சாரம் கிடைக்காமல் மக்கள் அதீதமாக அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே அது குறித்து எல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஆட்சியர் தொடர்ந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறாரு. நாளைக்கும் அரையாண்டு தேர்வுகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருப்பதற்கு வாய்ப்புகளே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்துல நாளைக்கு செமஸ்டர் தேர்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய தமிழகத்துல பல மாவட்டங்கள்ல கனமழையானது பதிவாகி கொண்டிருப்பதன் விளைவாக நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல அரையாண்டு தேர்வுகளும் இனிதே நிறைவடைகிறது. இன்று சில பள்ளிகள்லையும் நாளைக்கு சில பள்ளிகள்லையும் இந்த அரையாண்டு தேர்வுகள் முழுமையாக முடிவடைவதன் காரணமாக மீண்டும் பள்ளிகள் ஜனவரி மாதத்தில் அடுத்த வருடத்தில் தான் திறக்கப்பட போகிறது. இதெல்லாம் பழைய ஜோக்கு. சரி, ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது முடிஞ்ச உடனே அடுத்த புயல் ஏதோ வருதாமே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த கொஸ்டின்ஸும் ரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, அதை ஃபர்ஸ்ட் நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய நம்ம தான் அப்லோட் பண்ணோம். குறிப்பா பாத்தீங்கன்னா ரிமால் அப்படின்ற சைக்ளான் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா ரிமால் சைக்ளான் காரணமா அது ஒட்டுமொத்த தென் தமிழ்நாட்டையும் டெல்டாவையும் சூறையாட போகிறது. அது வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண போறாது? ஒரு பக்கம் வரத்து என்னதான் ஸ்கூல்ஸ் லீவா இருந்தாலும் அது வரத்துனால மிகப்பெரிய பாதிப்பும் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் மிக அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. பேர் ரிமால் சைக்ளான். அண்ணா இன்னைக்கு வராருன்னா 28ஆம் தேதிக்கு அப்புறம் வராரு. இதனால காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் செமஸ்டர் எக்ஸாம் போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அகைன் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா? அடுத்த வருஷம் ஜனவரியில் ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா? அப்போ அந்த டைம்ல இந்த சைக்ளானுடைய எஃபெக்ட் காரணமா லீவ் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இது ரிமால் சைக்ளானுடைய எஃபெக்ட் காரணமா. ஓகே வச்சல குட்டீஸ். ஸோ இது போல எஜுகேஷன் சார்ந்த அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.